வணக்கம். வாங்க, இது விஜிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? இன்றைக்கி வந்து நம்ம பீட்ரூட் பொரியல் தாங்க பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளான பீட்ரூட் பொரியல் தான். பீட்ரூட்டும் ஒரு கேரட்டையும் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, ஒரு கைப்பிடி அளவு நம்ம கடலைப்பருப்பு. சாப்பிடும்போது நல்லா அந்த கொஞ்சம் காயோடு சேர்த்து சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அதனால் அந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பூண்டு பல்லு தட்டியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் இல்லைனாலும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இது நல்லா வரும்போது கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், பீட்ரூட்டும் கேரட்டும் நல்லா துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசில் தான் நல்லா துருவி வச்சுருக்கேன், சின்னதில் துருவாமல். அவ்வளோதாங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடினோம்னா சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடும். இந்த பொரியல் செய்கிறதுக்கு டைமிங் வந்து அதிகமாக தேவைப்படாது. நம்ம துருவிட்டோம்னா காய்கறியை ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் துருவணும். துருவி வச்சிட்டோம்னா சூப்பராகிடும். 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அருமையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீட்ரூட்டை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை நமக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வணக்கம்.